புதுச்சேரி பிரதேச ராஜகுலத்தோர் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பிரதேச ராஜகுலத்தோர் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநில தலைவர் ஆறுமுகம், கௌரவ தலைவர் முத்து ஆகியோர் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதி தலைவர் பழனி வரவேற்புரை வழங்கினார். மாநில செயலாளர் முத்தா பலராமன் கண்டன உரை நிகழ்த்தி போராட்டத்தை துவக்கி வைத்தார். மாநில பொருளாளர் பார்த்தசாரதி, மாநில துணைத் தலைவர் பெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இதில் மன்னார் என்ற சாதி பெயரை ராஜகுலம் சாதி என்று பெயர் மாற்றம் செய்திடவும், மிகவும் பிற்பட்டோர் பட்டியலில் 5% உள்ள இடஒதுக்கீடு வழங்கிடவும் வலியுறுத்தி வில்லியனூர், மணவெளி, ஏம்பலம் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளில் இடம் தேர்வு செய்து சலவைத்துறை கட்டி தந்திட கோரியும், சலவைத்துறைகளின் வாடகை மின் கட்டணத்தை தள்ளுபடி செய்து இலவசமாக மின்சாரம் வழங்கிடவும், டிவி நகர், காலாப்பட்டு சலவைத்துறைகளை இடித்துவிட்டு புதிய சலவைத்துறைகளை கட்டித்தரவும், அனைத்து சலவைத்துறைகளையும் சீரமைப்பு செய்து தர வேண்டும். சலவை தொழிலாளர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர்கள் மற்றும் புதுச்சேரி பிரதேச ராஜகுலத்தோர் நல சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதில் லாஸ்பேட்டை கலியமூர்த்தி, மாநில தலைவர் முனுசாமி, முத்தியால்பேட்டை தலைவர் நடராஜன், சூரமங்கலம் தலைவர் கலியமூர்த்தி, பூரணாங்குப்பம் தலைவர் பாவாடை, பாகூர் தொகுதி தலைவர் ரவிச்சந்திரன், கதிர்காம தலைவர் சசிகுமார், திருபுவனை தலைவர் பாவாடை மற்றும் நிர்வாகிகள் விஜயரங்கம், வேலாயுதம், ரவி, பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.